சொல்லுங்க praise the Lord. Hallelujah. Hallelujah. உரத்த குரலில் சொல்லுங்க hallelujah. 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 Amen. 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 பாருங்க, இது வந்து தவக்காலம். ஆண்டில நம்மளுடைய அந்த ஒரு ஆண்டுல ஆண்டவர் இயேசு கொடுத்தது மட்டுமல்லாமல் திருச்சபை 48 நாட்களாய் இந்த தவக்காலத்தை கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மற்ற நாட்களில் நீங்க ஆண்டவரை தேடுவதை விட இந்த குறிப்பாக இந்த நாட்களில் நீங்கள் ஆண்டவரை தேடுவது அதிகமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. ஆனால் துக்கத்தோடு ஜெபிப்பதோட சந்தோஷத்தோடு ஜெபிப்போம் என்றால் நீங்கள் சந்தோஷம் நிரந்தரமாய் பகிரக்கூடிய மக்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 பாருங்க, பேதுரு தப்பு செஞ்சிட்டேன்னு வெட்கப்பட்டு கூனி குறுகி அப்படியே அந்த செவுத்துல எல்லாம் உட்கார்ந்து அழுதார் என்று வேதம் கூறுகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அந்த அழுகுரலை கடவுள் கேட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அந்த அழுகுரலுக்கு பதில் தந்தார் கடவுள் இயேசு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் இந்த நாட்களிலே இன்னும் அதிகமாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் 10 தடவை ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த நாட்களில் நீங்க 100 முறை ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் நாமத்தை கூப்பிடலாம். ஒரு நாளைக்கு 10 தடவை தான் நான் இயேசுவை கூப்பிடுவோம்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சொன்னீங்கன்னா இந்த நாட்களில் நீங்க 100 தடவை கூப்பிடலாம். கடவுள் உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 ஆண்டவர் நாமத்தை உயர்த்த உங்களை கடவுள் மென்மேலும் உயர்த்தி கொண்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி சொல்லுங்க லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. நான் ஒண்ணே சொல்றேன், என்ன துன்பம் வந்தாலும் நீங்க ஆண்டவரை துதிப்பதை நிறுத்தவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். 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 பாருங்க, கவனிங்க, நான் உங்களுக்கு ஒரு சூத்திரம் சொல்லி தரேன். ஒரு கழுகு, குட்டி கழுகு வந்து மேல பறந்து இருந்துச்சான். குட்டி கழுகு எவ்வளவு தூரம் பறக்கும்? ஒரு 1 கிலோமீட்டர்ல பறக்கும் மேல. அப்படி டெய்லி மேல விளையாண்டுட்டு இருக்கப்ப ஒரு காக்கா வந்து அந்த குட்டி கழுகை தொந்தரவு பண்ணிச்சான். பறக்கிறப்ப ரெக்கையெல்லாம் இடிச்சு டிஸ்டர்ப் பண்ணி அந்த விளையாட விடாம டிஸ்டர்ப் பண்ணிச்சான். அந்த குட்டி கழுகு அம்மா கழுகிட்ட போய் சொன்னிச்சான், இந்த மாதிரி நான் டெய்லி விளையாட போறேன், மேலே விளையாண்டுட்டு இருக்கப்போ ஒரு காக்கா வந்து என்னை தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொன்னிச்சான் அந்த குட்டி கழுகு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், பெரிய கழுகு அம்மா சொன்னாங்களாம், அந்த காக்கா வந்து உன்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து பறக்கிறத விளையாடுறத நிப்பாட்டாத அப்படின்னு சொன்னிச்சான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 பாருங்க, அந்த கழுகு, குட்டி கழுகு வளர்ந்து வந்து பெரிய கழுகு ஆயிடுச்சான். அப்ப அந்த குட்டி கழுகு எவ்வளவு உயரத்துல பறக்கும்? அந்த பெரிய கழுகு கண்ணுக்கெட்டா தூரத்துல போய் பறக்கும். ஆமாவா இல்லையா? பார்த்திருக்கீங்களா இல்லையா? நீங்க அது போலதான் ஜெபிக்க மனிதனுடைய கண்ணுக்கு தெரியாத உயரத்துக்கு கடவுளோடு போய் சேர்ந்து விடுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. பாருங்க, இப்ப கதையை உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. அந்த குட்டி கழுகு அப்ப போய் அம்மாட்ட சொன்னிச்சான், அம்மா நீ சொன்னது போல நான் டெய்லி விளையாண்டுக்கிட்டே இருந்தேன், டெய்லி பறந்துக்கிட்டே இருந்தேன், அந்த காக்கா வந்து என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, நான் மேலே போக அந்த காக்காவால் என் உயரத்துக்கு பறக்க முடியல, அந்த காக்கா எப்போது பறந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்கு, நான் இன்னும் தூரமா பறந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி குட்டி கழுகு அந்த அம்மா கழுகிடம் சொன்னதான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. ஏன் உன் ஜெபிக்க நேரத்தில் உங்களுக்கு கதை சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, அந்த கதை உங்கள் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஜெபிப்பதை நிப்பாட்டவே கூடாது. ஜெபிப்பதை, ஆண்டவர் நாமத்தை சொல்வதை நிப்பாட்டவே கூடாது. அந்த கழுகு போல, அந்த குட்டி கழுகு போல பறந்து மேலே போயிருந்தது போல நீங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு அந்த காக்கா மாதிரி துன்பம் கொடுக்குற உலகம் சார்ந்த துன்பங்கள் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க மேலே போக எப்படி அந்த காக்கா தன்னால் பறக்கும் அந்த உயரத்துக்கு பறக்க முடியாம கீழே போச்சோ, அதே போல நீங்க ஆண்டவர் நாமத்தை சொல்லி துதிக்க அந்த காக்கா கீழே போன மாதிரி உங்களுக்கு துன்பம் எல்லாம் கீழே போயிடும். அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, தன் தகப்பன் சொல்லிக் கொடுத்தது போல, ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது போல, அந்த அம்மா கழுகு சொல்லிக் கொடுத்தது போல நீங்கள் உயர பறந்து கொண்டே இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் பாருங்க, இந்த மாசத்துல 4வது ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து ஜெபிப்பது மட்டும் விடக்கூடாது. பாக்கி இருக்க 29 நாள் நீங்கள் வீட்டில் ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அதுக்காக இந்த காலை 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நேரம் இல்லை, நிறைய நேரம் உங்க வீட்டில் இருக்கும், நீங்கள் ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கணும் அப்படின்னா முட்டி போட்டு பைபிள் வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு முழங்கால் போட்டு அப்படின்னா அவசியமே கிடையாது தாயி.
நீங்கள் வீட்டை கூட்டுறீங்க, காலைல எழுந்திரிச்சு இந்த இடத்த நான் சுத்தம் பண்ணுறேன், உள்ளத்தை ஆண்டவரை நீங்கள் சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லலாம். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. சாப்பாடு சமைக்கிறப்ப கொதிக்கும், தளபலன்னு கொதிக்கும். அப்போ அந்த தளபலப்ப அப்படியே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லலாம். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. நீங்கள் வாழ்க்கையில் செஞ்சு பாருங்க, உயரத்துக்கு அந்த கழுகு போல உயரத்துக்கு செல்வீர்கள். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அப்படி நீங்க உயரத்தில் சென்றாலும் கூட உங்களுக்கு துக்கமான காரியத்தை கடவுள் கொடுத்தாலும் கூட அந்த துக்கத்தை தாங்கக்கூடிய வலிமையை கடவுள் கொடுப்பார். பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. பிரைஸ் எல்லாம். இதுதான் நீங்கள் ஜெபிக்கும் போது நடக்கிற உண்மை விஷயம். நீங்க துக்கம் கடவுள் கொடுத்தால் கூட துக்கத்தை தாங்கக்கூடிய வலிமையை கடவுள் கொடுப்பார். பிரைஸ் எல்லாம். அப்படியே 2 கை கும்பிடுங்க, கண்களை மூடுங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. நான் சொன்ன காரியங்களை நினைத்து பாருங்க. ஆண்டவர் இயேசுவிடம் மனம் மாறி திரும்பி வருகிற காலம். ஆண்டு முழுவதும் அல்ல, வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செய்த பாவத்தை எல்லாம் இந்த தவக்காலத்திலே அறிக்கையிட்டு முழுமையாக அவரிடம் ஒப்பு கொடுத்தீர்கள். அந்த கழுகு போல உயர உயர பறக்க வைக்கிற தெய்வம் அவர். அவரிடம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பேதுரு வேண்டினான், ஆண்டவரே, நான் தெரியாமல் பாவம் செய்து விட்டேன், உன் பெயரை நான் மறுதலி விட்டு விட்டேன், உன்னை தெரியாது என்று உலகத்துக்கு முன்பாக சொல்லிவிட்டேன் என்று சொல்லி மனம் வெம்பி இருட்டறைக்குள் அழுதார் என்று வேதம் கூறுகிறது. அப்படியே கண்களை மூடுங்க, உங்கள் கையை 2 கையை நெஞ்சோடு வைங்க, 2 கையை நெஞ்சோடு வைங்க, கண்களை மூடுங்க. ஆண்டவரை நினைச்சு பாருங்க. ஆண்டவர் அற்புதம் செய்கிற கடவுள். நீங்கள் நேசித்தால் தினம் தினம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தெய்வம் அவர். கண்களை மூடுங்க, வேடிக்கை பார்க்காதீங்க, கண்களை மூடுங்க, கை நெஞ்சோடு வைங்க. எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே, உங்க சமூகத்தை மறந்து. நீங்க சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரை நினைச்சு கையை நெஞ்சோடு வைத்துங்க, கடவுளை நினைச்சு பாருங்க. இந்த உலகம் என்னை அமுக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே, இந்த உலகம் என்னை ஏமாத்தி கொண்டிருக்கிறது, இந்த உலகம் தருகிறேன் தள்ளிக்கொண்டே போகிறது, இந்த உலகத்துல எல்லாமே என்னை ஒதுக்கி வைக்கிறார்கள். அப்படி இருக்க வேளையில ஆண்டவரேன்னு சொல்லி கண்களை மூடி கைகளை நெஞ்சோடு வைத்து வேடிக்கை பார்க்காதீங்க, கண்களை மூடுங்க. எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே, உங்க சமூகத்தை மறந்து. நீங்க சொல்லுங்க எல்லாரும், எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே, உங்க சமூகத்தை மறந்து. பிரியமானவர்களே, கண்களை மூடுங்க, வேடிக்கை பார்க்குறீங்க பல பேர். ஆண்டவர் நாமத்தை உச்சரிங்க, அவரை கண்களை மூடி இரத்தம் ஒழுக இருக்கிற அந்த முகத்தை பாருங்க. சிலுவையில் தொங்குற கடவுளை அகக்கண்களால் பாருங்க. அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற கடவுளிடம் முடி, அந்த முள்முடியை பாருங்க. அந்த முள்முடியில ரத்தம் ஒழுகி கொண்டிருக்கிற வேளையிலே அவர் நம்மளை பார்த்து இரக்கத்தோடு, மகனே நான் இருக்கிறேன், தயங்காதே கலங்காதே என்று சொல்கிற தெய்வத்தை அகக்கண்களால் பார்த்து இந்த வரிகளை சத்தமா சொல்றீங்களா, வெக்கப்படாம சொல்றீங்களா? எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே, உங்க சமூகத்தை மறந்து. நீங்க சொல்லுங்க சத்தமாக, எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே, உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமே இல்ல, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்ல. சொல்லுங்க, அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லை.
ரெண்டு கரத்தை உயர்த்துங்க, ரெண்டு கரத்தை உயர்த்துங்க, ரெண்டு கரத்தை உயர்த்துங்க. ஆண்டவர் நான் சிலுவையில் தொங்குற கடவுளை பார்த்து ரெண்டு கைத்தை உயர்த்தி, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் சொல்லுங்க. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் சொல்லுங்க. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். உற்சாகமா பாடுறீங்களா ஆண்டவரை பார்த்து? எங்க பாப்புவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. பாடுங்க. எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமே இல்லை, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லை. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை, ஏன் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லை. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. சொல்லுங்க. எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, ஆமென். எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. Praise the Lord. 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 சூப்பரா பாடுறீங்க, சூப்பரா கை தட்டுறீங்க, ஆண்டவர் நாமத்தை நல்லா உயர்த்துறீங்க. உங்களுக்கு எல்லாரும் என் வாழ்த்துக்கள். Praise the Lord. Praise the Lord. ஆனா ஒன்று பாடிட்டு இருக்கப்ப எனக்கு ஒன்று தோணுச்சு. கோச்சிக்காதீங்க, நல்லா பாடுறீங்க, இடையில நிப்பாட்டி பேசுறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. எங்கப்பா போவோம் பிரசன்னத்தை விட்டுட்டுன்னு அழகா பாடுறீங்க. அந்த வார்த்தையை வாழ்வாக்க எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு யோசிச்சு பாருங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. உன் பிரசன்னத்தை விட்டுட்டு என்னால் வாழ முடியாதுன்னு வாய் திறந்து ஆலயத்தில் பாடுறோம். ஆனால் பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஜாதகத்தை பார்க்குறோம், மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வரன் தேடுறதுக்கு ஜாதகத்தை பார்க்குறோம். ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவது வாயால் மட்டுமல்ல சகோதரமே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் உயர்த்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. பாருங்க, என் மகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் சாட்சி சொன்னேன். ஒரு அக்கா கூட கேட்டாங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. என் மகளுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மென்டல் ப்ரெஷர். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல காசு செலவு பண்ணோம், பல நாள் செலவு பண்ணோம். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். என்னோட நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவன் சொல்கிறான், மாப்பிள்ளை நீ ஜெபத்துக்கெலாம் போகிற, ஃபாதரோடலாம் சுற்றுற, அதெல்லாம் உன்னோட வச்சுக்க, பிள்ளையெல்லாம் அப்படி நினச்சிக்காத, பக்கத்தில் போய் நாச்சார் வீட்டில் கயிறு போட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட்டான். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. அவன் சொன்ன அந்த நைட்டெல்லாம் வேதனை. ஆண்டவரே நான் உன்னைய பிடிச்சிட்டு வாழ்றேன், எனக்கு ஒரு இப்படி ஒரு சத்திய சோதனையான்னு சொல்லி வேதனையோடு வேண்டினேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. வந்து ஃபாதர்கிட்ட வந்து சொன்னேன் நான், இந்த மாதிரி இங்கே வந்தப்போ சொல்லி ஒருத்தன் சொன்னான் ஃபாதர் அப்படின்னு, நீ எல்லாம் கவலைப்படாதா ஜெபம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. பாருங்க, நாட்கள் கடந்தது, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க அங்கே வந்து மங்குனூர்னு ஒரு ஆலயம் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்குது, போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அது ஜெபம் பண்ணிட்டு வந்து இதோட 3 மாதம் ஆகுது. இந்நாள் வரைக்கும் என் மகளுக்கு அது போய் உடம்பு நல்லா ஆகாமே கிடையாது, சூப்பராக இருக்கா. ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் போயிட்டு வரா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. என் மகளுக்கு வந்து வியாதி இல்லை, ஏதோ ஒரு ப்ரெஷர்னால அப்படியே தலை ஒண்டி பின்னாடி போய் அழுவையான அழுவை. இது வந்து நான் ஆலயத்துக்கு போய் வேண்டிட்டு வேண்ட 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 எப்படி அந்த கழுகு மெல்ல 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 மேலே உயர்ந்ததோ அதுபோல என் மகளுக்கு கடவுள் சுகத்தை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. என்னை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்ல வரல, அந்த மாதிரி சோதனை வரும்னு உங்களுக்கு
என்னை ஒருத்தர் சொன்னா பண்ணீங்களா, வா மாப்பிள்ள போய் கயிறு போட்டு வரலாம் அப்படின்னு சொன்னா பார்த்தீங்களா, அது உன் மக உன்னைய பார்க்காத பிள்ளைங்களெல்லாம் நீ இப்படி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னான். ஆனால் அந்த நேரத்தில் சத்திய சோதனை நான் கஷ்டப்பட்டேன். பிரைஸ் தி லார்ட். அந்த மாதிரி சோதனை நேரத்திலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கார் என்று சொல்லி நீங்கள் நம்பி, ஆண்டவரே நீங்க போதும் நீங்க போதும் அப்படின்னு சொல்லி விசுவசித்து வாழ்ந்தீர்கள் என்றால் கடவுள் நிச்சயமாய் சுகத்தை மட்டுமே கொடுப்பார். கரம் தட்டி பாடுகிறீர்களா? கரம் தட்டி பாடுகிறீர்களா? நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும். எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயிம் என்னை நீ கைவிடுவீரோ, எப்ராயிம் என்னை நீ கைவிடுவீரோ, இஸ்ரவேல் என்னை நீ மறந்திடுவீரோ, இஸ்ரவேல் என்னை நீ மறந்திடுவீரோ. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமே இல்லை, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள தயக்கமில்லை. கரம் தட்டி. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லை. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லை. நீங்க போதும் வாய் திறந்து சொல்லுங்க. நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும். நிந்தைகளும் மமங்களும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரை எனக்கு தினம் உணவானாலும், நிந்தைகளும் மமங்களும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரை எனக்கு தினம் உணவானாலும், கண்மணி என்னை காத்திடுவீரே, கண்மணி என்னை காத்திடுவீரே, உன் கரத்தின் நிழலில் என்னை மறைத்துக் கொள்வீரே, உன் கரத்தின் நிழலில் என்னை மறைத்துக் கொள்வீரே. ரெண்டு கரத்தை நெஞ்சோடு வைத்து கண்களை மூடி வேடிக்கை பார்க்காதீங்க. இந்த வரிகளை உற்சாகமாய் சொல்லுங்க, நம்பி சொல்லுங்க. வாழ்வோரும் கடவுள், அழிக்கிற கடவுள் அல்ல, தீமைகளை வென்ற கடவுள், சாத்தானை வென்ற கடவுள், சாவை வென்ற கடவுள், நமக்கு நன்மையை மட்டும் செய்யக்கூடிய கடவுள். நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் சொல்லுங்க. நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும். இன்னும் சத்தமா சொல்லுங்க. நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும். இன்னும் உரத்த குரலிலே நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும். இன்னும் சத்தமாக நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும். இன்னும் எல்லாரும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும். கண்களை மூடி கரம் தட்டுங்க. நீங்க போதும் 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 நீங்க போதும். கரம் தட்டி நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் சொல்லிக்கொண்டே இருங்க. நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் போதும் நீங்க போதும் நீங்க போதும். இயேசுவே 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 சொல்லுங்க. இயேசுவே 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 இயேசுவே
இயேசுவே கரம் தட்டி இயேசுவே 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 நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் கண்களை மூடி நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் இன்னும் சத்தமாக நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் அப்படி ரெண்டு கரத்தை உயர்த்தி நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் உடம்ப சொல்லுங்க நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் Praise the Lord. 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 பிரியமானவர்களே, நீங்கள் உணர்ந்து அழுது புலம்பி மன்றாடி அவர் காலடியில் விழுந்து இந்த வார்த்தையை சொன்னீர்கள் என்றால், எப்படி அந்த கழுகு உயர பறந்தது போல நிச்சயமாய் சத்தியமாய் உண்மையாய் சொல்கிறேன், கடவுள் உங்களை கழுகுக்கு மேலாய் உலகத்தில் பறக்க வைப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உற்சாகமாக இன்னும் பெலனோடு நம்பிக்கையோடு இன்னும் பலமாக Praise the Lord. சொல்லுங்க Praise the Lord. Hallelujah. 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 சத்தம் எழுப்பி சொல்லுங்க Hallelujah. 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 Amen. 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 பாருங்க பிரியமான, உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தேகம் வரலாம், உங்களுக்கு எல்லாத்துக்குமே வரலாம். பாருங்க, இயேசுநாதர் ஊதாரி மைந்தனை பத்தி தான் பேசினார். வீட்டை விட்டு ஓடி போன மகனை பத்தி தான் பேசினாரு. அப்பனை ஏமாத்தின மகனை பத்தி தான் பேசினாரு. அப்பனை காரி துப்பி ஓடி போன மகனை பத்தி தான் பேசினாரு. அப்பனோடு வாழ்ந்த மனிதனை பத்தி பேசவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பாருங்க, இங்க இருக்க எல்லாருமே அப்பனோடு சேர்ந்து வாழ்கிற மனிதர்கள், ஊதாரி மைந்தர்கள், திருடனவன் கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருமே அப்பனோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. அந்த மனிதனுக்கு கடவுள் சொன்னதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என்ன சொன்னா தெரியுங்களா? அப்பனோடு சேர்ந்த அந்த மனிதனுக்கு சொன்ன வார்த்தை, கடவுள் எந்த நிலையில இருக்காரோ அதே நிலையில் தான் நீயும் இருக்கா என்று சொல்லி அந்த மனிதரிடம் சொன்னான். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நீங்களும் தடுமாறி ஆண்டவர் நாமத்தை கூவி அழைத்து அப்பனோடு சேர்ந்த மனிதனாய் மக்களாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. போகிற வழியில தடுக்கி விழுந்து பள்ளத்துக்குள்ள விழுந்தாலும் நீங்களே கால் ஊன்றி எழுந்து நடக்கிற அளவுக்கு கடவுள் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உற்சாகமாக Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அந்த தெய்வம் இறை வார்த்தையின் வழியாக நம்மோடு இருக்கிறார். அருள் சாதத்தின் வழியாக நம்மோடு இருக்கிறார். அருள் தந்தையின் வழியாக நம்மோடு இருக்கிறார். அருள் தந்தையின் சொல்கிற மறைவுரையின் வழியாக நம்மோடு இருக்கிறார். அவர் கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது அவர் வழியாக நம்மோடு இருக்கிற தெய்வம் அவர். அப்படியே ரெண்டு கை நெஞ்சில் வைங்க. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த இடத்துக்கு நான் பஸ்ஸு பிடிச்சி வந்தேன், நான் கிளம்பினதான் வந்தீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். அவர் இயேசு நம்மை தேடி வந்த தெய்வம். நாம் அவரை தேடி செல்லவில்லை சகோதரமே, நம்மை தேடி வந்தார். அவர்தான் குழந்தை இயேசு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அப்படியே கரத்தில் நெஞ்சியோடு வைங்க. உங்களை ஒருத்தர் தேடி வந்தா நீங்க அவருக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் அவர் என்ன கேட்குறாரு தெரியுமா? உன்கிட்ட உள்ள எல்லா பாவத்தையும் என்கிட்ட கொடுறான், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். உன்கிட்ட உள்ள எல்லா கெட்ட புத்தி என்கிட்ட கொடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. உன்கிட்ட அந்த வக்கிர புத்தி இருக்குல்ல, பிறரிடம் பேசுகிற பேச்சு, கேவலமான பேச்சு, அதெல்லாம் என்கிட்ட கொடு, நான் வச்சுக்கிறேன். நல்லதோண்டி நீ வச்சுக்க அப்படின்னு கடவுள் சொல்லுகிறார்.
கைகளை நெஞ்சோடு வைங்க, நெஞ்சோடு வைங்க. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சொல்லுங்க. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். இன்னுமாக சொல்லுங்க. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். இன்னும் ஒரு முறையாய் சொல்லுங்க. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். இன்னும் ஒரு முறையாக. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். கைகள் தட்டி பாடுகிறீர்களா இசையோடு எல்லாரும்? என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். பாடுங்க. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா பாடுவே, ஆடி பாடி துதித்திடுவேன். பாடுங்க. அல்லேலூயா நாடுவே, ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆடி பாடி துதித்திடுவேன். பாடுங்க. அல்லேலூயா பாடுவே, ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கை உயர்த்தி கரம் உயர்த்தி வாய் திறந்து சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆமென். Amen. சொல்லுங்க ஆமென். Amen. வாய் திறந்து சொல்லுங்க ஆமென். Amen. நீங்க இங்க இருக்கிற எல்லாரும் அப்படியே ஆண்டவரே 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 சோகமா இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவரை பார்த்து சந்தோஷமாய் ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. பாருங்க, இப்ப என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சூப்பர், நல்ல வார்த்தை. உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க தாயி. உங்களுக்கு பக்கத்துல இருக்காங்களே, அவங்க யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுங்க, அவங்கள பார்த்து கை பிடிச்சி சொல்லுங்க. அவங்கள பார்த்து கை பிடிச்சி சொல்லுங்க. சொல்லுங்க, கை பிடிங்க. பார்த்து அவங்கள பார்த்து சொல்லுங்க. ஒரு பிரைஸ் லால் சொல்லுங்க. Praise the Lord. அவங்க நல்லா பாருங்க, அவங்கள பார்க்கணும், என்னைய பார்க்கக்கூடாது. அவங்கள பார்த்து சொல்லணும். ஒரு பிரைஸ் லால். Praise the Lord. நல்லா சொல்லுங்க சகோதரி. பிரைஸ் லால் சொல்லுங்க. கை பிடிச்சு சொல்லுங்க. பிரைஸ் லால். Praise the Lord. அவங்கள பாருங்க, இப்படி பார்த்து கை பிடிங்க. அப்படியே பிடிச்சி நில்லுங்க. நான் சொல்றதெல்லாம் சொல்லுங்க. அவங்கள பாருங்க, இங்க பார்க்காதீங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்க. பார்த்து சொல்லுங்க, கை விட்டுறாதீங்க. Praise the Lord. சொல்லுங்க, நான் சொல்றதெல்லாம் சொல்லுங்க. சொல்றதெல்லாம் சொல்லுங்க. என்னை தேடிய தெய்வம் உங்களையும் தேடுவார். உங்களையும் தேடுவார். எனக்கு ஆறுதல் அளித்த தெய்வம் எனக்கு ஆறுதல் அளித்த தெய்வம் உங்களுக்கும் அருளுவார். உங்களுக்கும் அருள்வார். இதை நல்லா பாருங்க. நல்லா அவங்கள பார்த்து சொல்லுங்க. இங்கே தான் பார்க்குறீங்க, அங்கே பாருங்க, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. கை பிடிச்சி, என்னை தேடிய தெய்வம் என்னை தேடி வந்த தெய்வம் உங்களையும் தேடுவார். உங்களையும் தேடுவார். என்னை பார்த்த தெய்வம் என்னை பார்த்த தெய்வம் உங்களையும் பார்ப்பார். உங்களையும் பார்ப்பார். எனக்கு சுகத்தை கொடுத்த தெய்வம் எனக்கு சுகத்தை கொடுத்த தெய்வம் உங்களுக்கும் சுகத்தை கொடுப்பார். உங்களுக்கும் சுகத்தை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இப்போ தெரியும் பாருங்க. இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் சொன்னீங்க? ஏறக்குறைய எல்லாரும் சொன்னீங்க. எத்தனை பேர் கேட்டீங்க? ஏறக்குறைய எல்லாரும் பேரும் கேட்டீங்க. எத்தனை பேர் மனசு சந்தோஷமா இருந்துச்சு? எல்லாருக்குமே எல்லாரோட மனசு சந்தோஷமா இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் இதைதான் விரும்புகிறார்.
Amen. ஆண்டவர் இதைத்தான் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நீங்க போய் இந்த இடத்த விடிய விடிய காலைல 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஆடி பாடி துதிச்சு ஜெபம் பண்ணி சூப்பரா ஆசீர்வாதம் சாமியாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் பக்கத்து வீட்டுக்காரியை பார்த்து அப்படின்னு நீங்க வச்சுக்கீங்க, இந்த ஒரு நாள் ஃபுல்லா வேஸ்டா போயிடும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எப்படி அந்த கழுகுக்கு துன்பம் கொடுக்கப்பட்டதோ அது போல காக்கா போல அந்த உலகம் உங்களை துன்புறுத்தி கொண்டே இருக்கும் சகோதரமே. நீங்கள் கடவுளை நம்பி நம்பி மேலே போக 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 எப்படி அந்த காக்கா கீழே தள்ளப்பட்டது போல அது போல உங்கள் துன்பமும் கீழே தள்ளப்பட்டுவிடும், நீங்கள் உயர்ந்து வாழலாம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கரம் தட்டி பாடுகிறீர்களா? என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். பாடுங்க. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான் மகளானே. பாடுங்க. மகனானே நான் மகளானே, அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமை எனக்கு தந்த. கரம் தட்டி சொல்லுங்க. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சந்தோஷமாய் என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். வல்லமை அன்பும் ஞானம் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். ஆஹா, வல்லமை அன்பும் ஞானம் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். கரம் தட்டி. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். நிச்சயமாய் என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார். பாடுங்க. தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார். பரிசுத்தம் புனிதமுமாய் அவர் முன் வாழ வைத்தார். பரிசுத்தமும் புனிதனுமாய் அவர் முன் வாழ வைத்தார். நன்றியோடு என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி. கரம் தட்டி சொல்லிக் கொண்டே இருங்க. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். சந்தோஷமாய் எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி. சொல்லிக் கொண்டே இருப்போம். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அப்படியே வலது கையை உயர்த்தி கண்களை மூடி திருத்துறைப்பூண்டி பங்கிலே இந்த இடத்திலே ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே நான் உன்னை தேடி வர நீர் என்னை அழைத்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. அதற்காய் நான் அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டே இருப்பேன். அதற்காய் உன்னை ஆடி பாடி துதிப்பேன். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி வாய்த்திருந்த சத்தம் எழுப்பி என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். இன்னும் அதிகமாக சொல்லுங்க. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். பிரியமானவர்களே, திருப்பாடல் சொல்கிறது ஆண்டவர் நாமத்தை சொல்லி துதிக்கும் பொழுது கை தாளத்தோடும் மெத்தளத்தோடும் நரம்பிசை கம்பிகளோடும் ஆண்டவர் நாமத்தை துதிக்க வேண்டும் என்று. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நீங்கள் இங்கு வந்து போகிற நேரம் எல்லாம் கடவுள் இந்த இடத்துல ஆசீர்வாதத்தை மட்டுமே உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். உண்மையா Amen. பொய்யா? சொல்லுங்க.
உண்மை உண்மை. Praise the Lord. Praise the Lord. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து கடவுள் சொன்ன வார்த்தை கேட்ப அவரை புகழும் போது கைத்தாளத்தோடும் மெத்தளத்தோடும் புகழும் சொன்ன ஆண்டவருக்கு இந்த இடத்துல இருந்து எல்லாரும் கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீர்களா? உற்சாகமாக எல்லாரும் கைத்தட்டி. இயேசுவே, சத்தம் நன்றி பத்தாது. இயேசுவே, நன்றி. இவ்வளவுதான் ஆசீர்வாதமா? இயேசுவே, நன்றி. இவ்வளவுதான் கொடுத்தாரா? நன்றி, இவ்வளவுதான் நன்றி, கொடுத்தாரா? நன்றி, நன்றி, சத்தம் எழுப்பி நன்றி, சத்தம் எழுப்பி நன்றி, சத்தம் எழுப்பி நன்றி, கரங்களை நன்றி, தட்டி கரங்களை நன்றி, தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டு நன்றி, ஆண்டவரே நன்றி, நன்றி சொல்லுங்க நன்றி நன்றி, சொல்லுங்க நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க. நன்றி, இயேசுவே. கரத்தை தட்டுங்க. நன்றி, உங்கள் இயேசுவே. கரவொலி விண்ணுக்கு நன்றி, கேட்க வேண்டும். இயேசுவே. ஆண்டவர் இயேசுவுக்கு கேட்க வேண்டும். நன்றி, இயேசுவே. ஆண்டவர் இயேசுவுக்கு கேட்க நன்றி, வேண்டும். இயேசுவே. நன்றி சொல்லி நன்றி, கரங்களை தட்டி இயேசுவே. கரங்களை தட்டி. நன்றி, இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி அப்பா.